ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இனிஷியலா ஒரு ஒரு சின்ன ஒரு புல் பேக் செல்லிங் ஸ்டேஜ்க்கு அப்புறம் டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் போட்டு அப்படியே நீட்டாக ஹையர் அண்ட் ஹை வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே போயிடுச்சு. ரவுண்ட் லெவலான 53,000 வரைக்கும் டார்கெட்ஸ் வந்திருந்தது. நேற்றுக்கு வீடியோவில் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த பாயிண்ட்டை. இந்த ஜோன்ஸ் வந்து சப்போர்ட் ஜோன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஜோன்லேருந்து பையிங் எடுத்தீங்க டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் 53,000 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க ஐ பட்டனில் வந்துட்டு நேற்று வீடியோ வந்துட்டு வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் அனாலிசிஸ் தாங்க. மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட் குடிக்கும். பட் நாம் அதை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த ட்ரேட் தான் ரைட், இந்த ட்ரேட் தான் ராங்ன்ற எந்த விஷயமும் கிடையாது. யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி ட்ரேட். உங்களுக்கு எந்த ட்ரேட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நீங்கள் பீயிங் அன் ஆப்ஷன் பையராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் ட்ரேடராக இருக்கலாம். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னெலாம் எதுவுமே கிடையாதுங்க. மார்க்கெட்டில் டிசிப்ளின் தான் ஒரே விஷயம் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது. வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 52,870 வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த லெவலில் மார்க் பண்ணிக்கலாம். 52,870. ஓகேங்களா, சரி, இதை மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன கலரில் மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ லைனில். ஸோ இதை வந்து நான் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,870. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை. இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 53,000 நியர்லி வந்துட்டு அந்த லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ அண்ட் ஹை மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டுமாரோ சிபிஆர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் பார்த்துக்கோங்க. நாளைக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ரவுண்ட் லெவல். ஓகேங்களா, 53,000 ரவுண்ட் லெவல். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்விங்கில் வந்துட்டு 2 டைம் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இல்லைங்களா மார்க்கெட். ஸோ இது நம்பர் 1 சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 52,400 லெவல்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதுதான் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இப்போது நம்ம வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, டுமாரோ சிபிஆர் மாற்றி காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். நான் ஜோன்ஸ் வரைஞ்சிருக்கேன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு இப்போது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் 870. ஓகே, ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்த மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ அதனால் இதை ஒரு மார்க்கிங்கில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கீழே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த இடம். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ என்னென்னா நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அகெயின் வந்துச்சுன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வருது அப்படின்ற பட்சத்தில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இங்கே செல்லிங் வருதுன்னா அகெயின் இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணும்போது இது பிரேக் டவுன் ஆனால் உங்களுக்கு அகெயின் எது வரைக்கும் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,400 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு லெவல்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஃப்ளாட்டாக இந்த 800 to 700 ஜோனில் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனா இல்லை பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனா நீங்கள் பார்க்கணும். பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன்னா இது ஒன்ஸ் 53,000 கிராஸ் பண்ணால் தான் ப்ளஸ் 200 பாயிண்ட்ஸ் to 300 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அதே நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஜோன் வந்து 52,450லேருந்து 400 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் நாளைக்கு அப்படி 52,400 வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் லெவல் பார்த்தீங்கன்னா 52,100 அந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 100 52,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் இதுதான். ஸோ நாளைக்கு பையிங் சைடில் 53,000 கிராஸ் பண்ணுமாங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். பட் டவுன் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நாளைக்கு ஈஸி மணி கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் 52,780 அதாவது 750 கிராஸ் பண்ணிச்சுன்னா கீழே 450 வரைக்கும் ஓப்பன் டார்கெட் இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணால் மட்டும் உங்களுக்கு கீழே 170 போகும். ஆனால் இந்த ஜோன் பிரேக் ஆகாமல் ரிவர்ஸ் கூட ஆகலாம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நாளைக்கான அனாலிசிஸ்.
புரியாதவங்க இன்னொரு வாட்டி கிளியரா கேட்டுக்கோங்க. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 52,700 இந்த லெவல் பிரேக் ஆனா 400 டார்கெட் ஓப்பனா இருக்கு. ஸோ இப்போ 400 டார்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, மார்க்கெட்டுக்கு வைட் ரேஞ்ச் கிடைச்சிரும். 400 டூ 53,000 வரைக்கும் 700 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இத கிராஸ் பண்ணி ஏதாவது ஒரு 2 டேஸ்க்கு இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் குடுக்கும்போது தான் நல்ல ஒரு அப்பர் சைட்ல வந்து மண்டேக்கு மேல மொமெண்டம் இருக்கும். ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு இந்த 200 ரேஞ்ச்குள்ள தான் வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பிக் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோவ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷிவாரி ட்ரேடர்ஸ் சேனல. புதுசா டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.